அடுத்த பிரமலை பார்த்தீங்கன்னா நிலா ரொம்பவே வைக்கப்பட்டு சோழன் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா இவ்வளோ தூரம் தன்னை ஏற்றுக்கிட்ட நினச்சி பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அந்த நிமிஷமே நிலா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுவேன்னு சொல்ல நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்கிட்ட ஒய்ஃபுங்கிற எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், முன்னாடி அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய கல்யாணம் ஆகாமல் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன நிலா சம்மந்தம், அண்ணனுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நிலாவோ தயவுசெய்து சொல்ல நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் எனக்கு நீ ஒய்ஃபா கிடைச்சிட்டு அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இல்லை நிலா, பரவாயில்ல நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் ஏத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு நிலா உங்ககிட்ட எனக்கு இதுதாங்க பிடிச்சிருக்கு, எனக்காக எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா, எனக்கு அதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழன் இதை கேட்டு மனசுக்குள்ள வருத்தப்பட்டாலோ நிலா தன்னை ஏத்துக்கிட்டதை நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் கதவை திறந்து சோழன் வெளியில வந்து தூங்குறத பார்த்துட்டு பல்லவன் ஷாக் ஆகி எழுந்திருக்கிறாங்க. நான் அப்பவே நினைச்சேன் நீ எப்படியாவது வெளியில வந்துருவேன்னு, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வெளில வருவேன்னு தெரியாது சோழன்னு சொல்லிட்டு சோழனை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அடுத்து சேரணும் என்னாச்சுடா ஏன்டா வெளில வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சோழன் உள்ள நடந்ததை சொன்னா அவமானமா இருக்கும்னு நினைச்சு, இல்ல நான் எனக்கு உங்க கூட தூங்கணும்னு ஆசையா இருந்தது, எப்பவுமே உங்க கூடவே தூங்கி பழகிட்டல, அதனால இன்னைக்கு உங்க கூட தூங்கிக்கிறங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவங்க கூட தூங்குறாங்க. ஒரு பக்கம் நிலா தான் சொன்னது கூட புரிஞ்சுக்கிட்டு சோழன் ரொம்பவே டீசெண்டா நடந்துகிட்டு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வானதி நிலாவை மீட் பண்றாங்க. நிலா கிட்ட உங்களுக்கு மட்டும் எப்படிங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குது, ஆனா நான் பாருங்க பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்ககிட்ட அவ்வளவு தூரம் சண்டைப்படுறான், ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அதுக்கு கல்யாணம் வேணான்னு தான் சொல்றான், ஆனா நீங்க மட்டும் நினைக்கிறது எல்லாமே சாதிச்சிருங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வீட்டுல எல்லாரும் அவங்கள தாங்குன்னு தாங்குறாங்க. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கூட என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கு, உங்க மேலதான் எல்லாரும் பாசமா இருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிலா வானதி கிட்ட ஏன் வானதி இது மாதிரிலாம் நினைக்கிறீங்க, உங்க மேலுக்கும் எல்லாருக்குமே பாசம் இருக்கு, நீங்க அப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வானதியோ எங்க பாண்டி என் பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிறான், ஆனா பாருங்க நீங்க என்ன சொல்லணும் கேட்டுக்கிட்டு பொட்டி பாப்பா அடங்கி போயிருக்கிறாங்க, எனக்கு என்னுடைய பாண்டி மட்டும் எதுக்காக இப்படி இருக்கிறான், அவன் நினைச்சாதான் எனக்கு கோபமா வருதுங்கிற மாதிரி சொல்லி கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. வானதி இப்பவே இவ்வளவு கோவப்படுறாளே, எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம கூட சேர்ந்து அவன் இருப்பாளான்னு சொல்லிட்டு நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சோழன் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு நிலா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நிலா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. வந்தாவை எப்படியாவது சேரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கான முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. சேரனும் ரொம்பவே பயந்து போயிட்டு எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லம்மா, நம்மளால எப்படி அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்னு தெரியல, சோழன் வேற இஷ்டத்துக்கு வாக்கு கொடுத்து வச்சிருக்கான், அவ்வளவு நகை எப்படி நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா உழைச்சா கண்டிப்பா அது முடியும்னா வேற வழி இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுக்கான பணத்தை நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழனும் பேசாம நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது பிரகாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன ஐடியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த வீட்டை சட்டப்படி அப்பாடைய பேர்ல மாத்தினதுக்கு அப்புறம் இந்த வீட்டை அடமானம் வச்சா கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதனால நான் கல்யாணத்தை நடத்திட்டேன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடேசனும் நீங்க கல்யாணம் பண்றதுக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சுட்டு நான் என்ன பண்றது, அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க சம்பாரிச்சுக்கங்க, யாருக்கிட்ட அது மாதிரி வாக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடேசன் கோவப்படுறாங்க.